சுட சுட அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இது அல்வாவா இல்லை கோதுமை சர்க்கரை உப்புமாவா அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தெரியும். சரி, ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகட்டும். இத்திரியோண்டு இதுக்கு இவ்வளோ இதில் நெய். எனக்கு தெரிஞ்சு இந்த அல்வா ப்ரிப்பரேஷன் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 2 நல்ல விஷயம் இருக்குது. ஒன்று அடி பிடிக்கல, இன்னொன்று நெய்யில் ஒரு 3/4 டப்பா அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 2மே எனக்கு சந்தோஷத்தை தான் தந்திருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். அட்லாஸ்ட் இந்த அல்வா ரெடிங்க. இது இப்போ சாப்பிட்றதுக்கு உண்டான கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இந்த அல்வா கூட பொங்கல் முறுக்கு இருக்குது, அதையும் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேங்க.